ஜெயங்கொண்டம் பகுதி தாப்பழூர் ஒன்றியத்தில் இருக்கும் சோழன்மாதேவியில் தரைப்பாலம் அமைக்க வேண்டி அப்பகுதி மக்கள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அப்பகுதி திமுக எம்எல்ஏ கண்ணன் இதுவரை அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லை. சோழன்மாதேவி என்ற கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள 4 நம்பர் வாய்க்கால் நீர்ப்பாசன வசதி 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள நெல், கரும்பு, சோளம் இது அறுவடை செய்து எடுத்துட்டு மக்கள் போக முடியல. ஒரு மக்கள் இறந்தாலும் ஒரு பிரேதத்தை எடுத்து இந்த வாய்க்காலை தாண்டி 4 நம்பர் வாய்க்காலை தாண்டி செல்ல முடியாத சூழ்நிலை, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி, இந்த வாய்க்கால்ல தண்ணி வந்துச்சுன்னா என்னால் நடந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய்க்காலில் ரொம்ப தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அந்தாண்ட தான் விட வேண்டியதா இருக்கு. யூனிஃபார்ம்லாம் கழுத்து வரைக்கும் தண்ணி போகுது. பாப்பாவுக்குலாம் நடந்து அந்தாண்ட போய் தான் மாத்திட்டு தூக்கிட்டு போறோம். இந்த வாய்க்கால் எங்கேருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட நம்ம கொள்ளிடம் ஆற்றிலிருந்து குருவாடியில் கிளையா இந்த 4 நம்பர் வாய்க்கால் வேம்புக்குடி வரலையும் செல்லுதுங்கய்யா. இந்த வாய்க்கால்ல ஒரு காங்கிரீட் மேம்பாலம் வேண்டி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக நம்ம சுதந்திரம் 1947 இருந்து இது வரைக்கும் மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. இந்த வாய்க்கால்ல ஏற்கனவே இது வரைக்கும் ஒரு 5-6 டெத்து நடந்து உள்ளதுங்கய்யா. இதுல கரண்ட் கம்பி அறந்து மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. அப்ப ஒரு பாலம் இருந்தா அந்த உயிரை காப்பாத்திரலாம். அதே சமயத்துல இன்னொன்னு டிராக்டர் மூலமா ஒரு இறப்பு நடந்திருக்கு. இன்னொன்னு மாட்டு வண்டி மூலமா நடக்கும்போது ஒரு இறப்பு நடந்திருக்கு. இந்த வாய்க்கால் தண்ணி வந்ததுனால எங்களை ஆடு மாடு பிடிச்சிட்டு போக முடியலங்க. முன்னாடி ஒரு 5 வருஷம் ஆட்சிலையும் இதை நாங்கள் கேட்டு பார்த்தோம், செஞ்சு கொடுக்கலங்க. இந்த வருஷம் ஒரு 5 வருஷம் ஆட்சிலையும் நாங்கள் கேட்டு பார்த்தோம், செஞ்சு கொடுக்கவே இங்கே யாருமே வரலங்க. இந்த தண்ணியில தான் நாங்கள் நடந்து போகிறோம். வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு. இந்த பாலம் இல்லாத ஒரு கல்லு கூட போக முடியல. மழை பெஞ்சதுனால தண்ணி வாய்க்காலில் நிற்கிறதுனால ஜாமான் போக முடியல, செங்கல் போக முடியல. கொத்தனார் அதை கேட்டால் தண்ணி கையில் நிற்கட்டும் அப்புறம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ பக்கத்து ஊர் தாங்க சோழமாதேவி. அவர் கண்டியங்கொள்ளங்க. ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் இங்கே வராங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்க்கறது இல்லைங்க. அதனால பாலம் போட்டு கொடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை பண்றோம். பாலம் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. யாராச்சும் எங்க அப்பா அம்மா தூக்கிட்டு போனாதான் அந்தாண்ட போகலாம், இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால இந்த பாலத்தை சீக்கிரம் கட்டி கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையோட கேட்டு வருது. இதற்கு ஒரு காங்கிரீட் மேம்பாலம் வேண்டி இந்த அரசை பலமுறை கேட்டுள்ளோம். தற்போதாவது இந்த காங்கிரீட் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று இந்த 15 கிராம மக்களின் சார்பாகவும் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை அரசு செய்து தரும் என்று நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறோம். தரைப்பாலம் கோரிக்கையை கண்டு கொள்ளாமல் நீர்வளத்துறை சார்பில் பல லட்சம் மதிப்பிற்கு தூர்வாறுதல் பணியை மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் துவக்கி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதன் மூலம் அப்பகுதி மக்களின் கோபத்தை தணிக்க இவர்கள் செய்யும் நாடகமா என்ற கேள்வி எழுகிறது.